ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கின்றேன். இந்த நேரத்துல நம்முடைய வாழ்வில் இருக்கிற பிரச்சனைகள், ஒருவேளை நாம சென்று கொண்டிருக்கிற பாதை இருளா இருக்கலாம். ஒருவேளை நான் விழுந்துட்டேன், என்ன தூக்கிவிட யாருமே இல்லையே, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே, என்னை பாதுகாக்க, என்னை மறுபடியும் உயர்த்த யாருமே இல்லையே, எனக்கு எந்த ஒரு சப்போர்ட் இல்லாம மாறிட்டேன், எனக்கு இவ்வளவு பிரச்சனை ஆகிட்டு அப்படின்னு நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம், தீங்கி கொண்டிருக்கலாம். இன்றைக்கும் நம்முடைய தேவன் நம்மை பார்த்து ஒரு வார்த்தையை நினைப்பூட்டுகிறார். என்ன அப்படின்னா, நாம் வீழ்ந்த அல்லது நம்மை வீழ்த்தின நம்முடைய எதிரிகள் நம்மை பார்த்து இகழும் போது, நம்மை பார்த்து இங்கே சிரிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு துணையாயிருக்கிறார் என்று நினைப்பட்டுகிறார். நாம் விழுந்தாலும் எழுந்திருக்க கர்த்தர் உதவுவேன் என்று நினைப்பட்டுகிறார். ஒருவேளை நாம் இருளிலே இருந்தாலும் நாம் வெளிச்சமாய் இருக்க வெளிச்சமாய் கர்த்தரே வருவேன் என்று நினைப்பட்டுகிறார். ஏனென்றால் நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்மை அவருடைய வார்த்தையிலே வாழ்க்கையாய் வாழ வைக்கிறவர். இந்த நாளிலும் நம்முடைய பிரச்சனைகளை கண்டு நான் விழுந்துட்டேனே, என்னை பார்த்து என்னுடைய எதிராளிகள் சிரிக்கிறார்களே என்று கலங்கி விடாமல், தீங்கி விடாமல், கர்த்தர் நம்மை எழுப்புகிறவராயிருக்கிறார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார், கர்த்தர் நமக்கு வெளிச்சமாயிருக்கிறார். எனவே நம்முடைய பிரச்சனைகள் மாறப்போகிறது. மனிதர்களுடைய எல்லா தலையீடுகளையும் கர்த்தர் மாற்றப் போகிறார். கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சமா இருக்க போகிறார். கர்த்தர் மட்டுமே நமக்கு நித்திய வெளிச்சமா இருக்க போகிறார். எனவே அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களாய் இந்த நாளை மகிழ்ச்சியோடு துவக்கும் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார்.